நம்ம டீபக்கிங்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் எழுதுறீங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ் இல்லைன்னா ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிள் பிரிண்ட் பண்ணுறது, இதை மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோம். நீங்கள் அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, நான் இன்ட்ராக்டிவ் மோடில் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. ஸோ இன்ட்ராக்டிவ் மோட்னா என்ன, நான் இன்ட்ராக்டிவ் மோட்னா என்னென்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை நான் மேலே தரேன். நீங்கள் அது என்னன்னு இதுக்கு முன்னாடி பார்க்கலைன்னா அதையும் போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஸோ நீங்கள் நான் இன்டராக்டிவ் மோடில் ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறீங்க. அந்த ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கு என்ன அவுட்புட் வேணுமோ அதை கொடுத்துச்சுன்னா நோ ப்ராப்ளம், ஃபைன். ஸோ இன்கேஸ் நீங்கள் என்ன அவுட்புட் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அந்த அவுட்புட் வரலைன்னா அந்த இடத்துல நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், நார்மலாக வந்துட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு பார்ப்போம். இது ஒன் மெத்தட் ஆஃப் டீபக்கிங். இன்னொரு மெத்தட் ஆஃப் டீபக்கிங் இருக்குது. அது என்னென்னா, நான் இன்ட்ராக்டிவ் மோடையே இன்ட்ராக்டிவ் மோடாக மாற்றக்கூடிய ஒரு மெத்தட் இருக்குது. அதுதான் டீபக்கர். டீபக்கர் என்ன பண்ணுவோன்னா, நீங்கள் ப்ரோக்ராமில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடுறதுக்கு பதிலாக அந்த டீபக்கர்னு ஒரு யூட்டிலிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அது வீடியோவில் காமிக்கிறேன். அந்த யூட்டிலிட்டியை வந்துட்டு அது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு கோடுக்கு நடுவில் போட்டிங்கன்னா நான் இன்ட்ராக்டிவ் மோடில் ரன் ஆகும்போது உங்களுக்கு வந்துட்டு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் நிறுத்த முடியாது இல்லையா. ஸோ டீபக்கர் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வந்து அந்த கோடில் போட்டிங்கன்னா உங்கள் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் அந்த டீபக்கிங் பாயிண்ட் எந்த இடத்துல நீங்கள் அந்த டீபக்கரை கோடில் வச்சிங்களோ அந்த இடத்துல வந்துட்டு எக்ஸிக்யூஷன் நிறுத்தி நமக்கு வந்து ஒரு இன்டர்பிரட்டர் ஓப்பன் ஆகும். ஸோ நான் இன்ட்ராக்டிவ் மோடாக மாற்றக்கூடிய ஒரு விஷயந்தான் டீபக்கர். அந்த டீபக்கர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இன்ட்ராக்டிவ் மோடில் எப்படி வந்துட்டு வேரியபிள் என்னென்ன லைன் பை லைனாக கோட் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி உங்கள் கோடை நீங்கள் லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகும் பாருங்கள். இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம 1/0 போன வீடியோவில் பார்த்த அதே இதுதான். இந்த இடத்துல எரர் ஆகும், ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு 0 டிவிஷன் வந்து எரர் அடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ நோ ப்ராப்ளம். இந்த இடத்துல ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு ஆல்ரெடி இங்கே வந்து லைன் 3ல் வந்து டெர்மினேட் ஆகுது, எரர் வந்து டெர்மினேட் ஆகுதுன்னு சொல்லுது இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா லைன் 3க்கு மேலே இப்போது வந்து ஒரு டீபக்கிங் ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கலாம். பைத்தானில் பிரேக் பாயிண்ட்னு ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் இருக்குது. அது வந்து டீபக்கராக ஆக்ட் ஆகும். ஸோ நீங்கள் அந்த பிரேக் பாயிண்ட்டுன்னு இந்த மெத்தடை வந்துட்டு கோடில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நான் இன்ட்ராக்டிவ் மோடில் அந்த பைத்தான் ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது எக்ஸிக்யூஷன் அந்த இடத்துல ஸ்டாப் ஆகி ஒரு பைத்தான் இன்டர்பிரட்டர் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா லைன் பை லைனாக அந்த கோடை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். பாருங்கள், இப்போது ஓகே பிரேக் பாயிண்ட் இல்லைனா நம்ம இந்த மாதிரி கூட போடலாம். ஆக்சுவலாக பிரேக் பாயிண்ட் இன்டர்னலாக எப்படி ட்ரான்ஸ்லேட் ஆகுன்னா இம்போர்ட் pdb.set_trace அப்படின்னு வரும். pdbங்கிறது என்னென்னா பைத்தான் டீபக்கர் அப்படிங்கிறதுக்கு ஷார்ட் ஃபார்ம் தான் pdb. பாருங்கள், அந்த இடத்துல ஒரு இன்ட்ராக்டிவ் இது ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது என்னன்னு கீபோர்டில் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா நெக்ஸ்ட் லைன் போகும். சீன் கொடுத்தோம்னா இந்த டீபக்கர் எக்ஸிட் ஆகி நார்மல் ப்ரோக்ராம் ஃப்ளோ வந்து நமக்கு ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் வந்து சி கொடுக்குறேன், எரர் வந்து ஸ்டாப் ஆயிரும். பார்த்தீங்களா. இப்போ அடுத்து நான் வந்துட்டு எண்ணு கொடுக்குறேன். எண்ணு கொடுத்தாலும் நமக்கு என்ன ஆகுது, ப்ரோக்ராம் அடுத்த லைனுக்கு வருது. எரர் காமிச்சிட்டு நமக்கு வந்துட்டு அடுத்த லைனில் வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா 1/0 என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே 0/1. இப்போ இந்த இடத்துல நம்ம ஏபின்னு 2 வேல்யூ வச்சுருக்கிறோம். அதோட வேல்யூவெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆனதுனால உங்களுக்கு இந்த ஏபிங்கிற வேல்யூ வரல. ஓகேங்களா. இப்போ வேறு நம்ம என்ன பண்ணலாம், இதில் நீங்கள் AB = 1, BC = 2, AB + BCன்னு நீங்கள் ஒரு இன்ட்ராக்டிவ் மோடில் எப்படி இன்டர்பிரட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து டீபக்கர். ஸோ நீங்கள் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு கூட டீபக் பண்ணலாம். ஆனால் அது வந்து ஒரு லெஸ் எஃபிஷியன்ட் வே.
அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த பிரேக் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இம்போர்ட் பிடிபி டாட் செட் ட்ரேஸ் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பிரேக் பாயிண்ட் ஏன் ஒர்க் ஆகலைன்னா ஐ திங்க் லெசர் பைத்தான் வெர்ஷன் பைத்தான் 3.8 அண்ட் அபோவில் தான் பிரேக் பாயிண்ட் வந்து ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லைன்னா கூட பிடிபி வந்துட்டு பில்டின் மாடியூல் தான். ஸோ நீங்கள் இம்போர்ட் பிடிபி டாட் செட் ட்ரேஸ் போட்டால் இட் ஒர்க்ஸ் இன் எனி பைத்தான் வெர்ஷன். ஓகேங்களா? தேங்க்யூ.